மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அப்பாங்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில பேசப்பட்ட அப்பா பிரச்சனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில போய் எதிரொலிச்சு இருக்குது. அப்பாங்கிறத நம்ம தமிழக முதல்வர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, எதிர்கட்சியில யாருமே இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் உதயநிதி தலைமையில் அல்லது வெளியே போன பிற்பாடு இவர் ஒரு குட்டி கதை சொல்றாராம். அப்படியே கண்ணை தொலாவி பார்த்துக்கிட்டு அப்பாவை காணா, எங்க போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை காண ஒரு கதையை சொல்றாரு. அப்ப சொல்றப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அங்க இருந்திருந்தா இந்த வார்த்தை சொன்னதுக்கு அவர் வல்கரா பதில் கொடுத்திருந்திருப்பாரு. திருட போன பிற்பாடு கதவை முக்கரணம் போட்ட கதையா, யாருமே எதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் அவர் விஜய் கதையை சொல்லிட்டு கடைசியா சபாநாயகருக்கு ஒரு உத்தரவு கேட்கிறார். நான் ஒரு சைகை செய்யலான்னு இருக்கிறேன், அந்த சைகை செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்கறது யாரும் முதலமைச்சர். அனுமதி கொடுப்பாரு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர். முதலமைச்சர் கேட்கறப்ப கொடுத்துதான் ஆகணும். இவர் என்ன ஒரு ஸ்டைல் பண்றாருன்னு சொன்னா, ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் ஒரு இதை காமிச்சிருந்தார். அந்த காமிச்சதுக்கு இவரு அதே மாதிரி என்ன பண்றாருனாக்கா, சபாநாயகருக்கு உத்தரவு வாங்கிக்கிட்டு அவர் சொல்றாரு இப்படி போய் இப்படின்னு காமிக்கிறார். இத ஸ்டாலின் செஞ்சாரா? ஸ்டாலினை இமிட்டேட் பண்ணி ஒரு பிரச்சனையை சொல்லி, இது கடைசியா முடிச்ச கதை. இதுக்கு முன்ன அப்பா பிரச்சனை சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுக்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் அப்பாவை காணன்னு போட்டா, இது அவருடைய சூசன் அவருடைய மகனுக்கு அப்பாவை காணன்னு மகன் தொழாவுற மாதிரி சொன்னாரா, இல்ல யாருக்கு சொன்னான்னு உதயநிதிக்கு சட்டசபையில மு.க. ஸ்டாலின் இல்லைங்கிற கருத்தில் வச்சுதான் மறைமுகமா அந்த காலத்துல ஜாட பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்வர்கள் சட்டசபையில ஜாட பேசுறாரு. ஜாட பேசுறப்ப ஜாட பேசுறதுக்கு உண்டானவன் அங்க இருந்திருந்தா எடுத்து பதில் சொல்லியிருப்பான். இல்லாத சபையில பேச்சு முடிச்சுட்டாங்க. இது தமிழ்நாடு முழுக்க அப்பா அப்பா அப்பாங்கிற பிரச்சனை போய் போச்சு. அப்பாங்கிறது யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அம்மான்னு சொல்லி எல்லாமே அம்மாங்கிற ஒரு அடைமொழி கொடுத்து தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் முதல்வர் ஆன பிற்பாடு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து எனக்கு வயசாயிடுச்சு, எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அதை உள்வாங்கின தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த அப்பாவை சட்டசபையில காணாங்கிறத ஜாலியா குத்தி பேசுறார். இது பேசுறது தமிழகம் முழுக்க ஒளிபரப்பி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் நீங்க அப்பாவை காணான்னு பேசினீங்க, உங்க பையன் அப்பாவை தொலாவிட்டு இருக்கிறாரு, உங்க சம்சார கணவனத்தோட உங்க பிள்ளைய அப்பாவை தொலாவிட்டு இருக்கிறான்னு சொல்லி எல்லா பக்கம் பயங்கரமா வைரலா விமர்சனம். அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே டாக் ஆஃப் தி ஸ்பீக் அது. இப்போ இதனுடைய எதிரொலி என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஜென்சின் அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஐடி விங்கு, அதுல அன்பானந்தவன் அரியப்பன் ஒருத்தர் இதை எதிரொலிச்சு ஒரு ட்விட் போடுறாரு. அவரு போட்டத அவரு ராயக்கோட்டையில் இருக்கிறாரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ராயக்கோட்டைக்கு எதிரொலிச்சு நைட்டு 12 மணிக்கு தென்கனி கோட்டையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி தலைமையில அவரை கைது பண்ண ஒரு போலீஸ் பட்டாளமே போகுது. இது அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்ன எதுக்காக போலீஸ் வர்றீங்க, நீங்க சர்ச்சு வாரண்ட் இருந்தா கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, உங்க பையன் வீட்டுல இருக்கானா இல்லையான்னு சொல்லு, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வரப்போ அவங்க வீட்டை சோதனை போடுறாங்க. அந்த அன்பானந்தன் என்கின்ற அரியப்பன் ஊர்ல இல்ல. எதுக்குன்னு கேட்டா, அப்பாங்கிறத பத்தி ஒரு ரீல்ஸ் வெளியிட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசிட்டாரு, அது அவருக்கு மன உறுத்தலா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு போலீஸ் சொல்லல. இப்ப அப்படி பார்த்திருந்தா இன்ஸ்டாகிராம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது பலாயிரம் பேர் இமிடியேட் பண்ணி போட்டான். அவங்களை எல்லாம் கைது பண்ண போகல. ஏன்னா இவர் திமுக ஐடி விங்க கைது பண்ண போறப்போ புகார் கொடுத்தவருடைய பெயர் குறிப்பிடவே இல்லை. ஆனா இவங்களே வாலினரை போய் கைது பண்றாங்க, அவர் ஊர் இல்ல. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த அப்பா பிரச்சனை யாருக்கு எதிரொலிச்சிருச்சு சொன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு எதிரொலிச்சிருச்சு. எல்லாமே நம்ம அப்பனக்கான பிரச்சனையா இருக்குது, நம்மளே உங்க அப்பாவை காணான்னு அப்பா கிட்ட பேசினா என்ன பண்ணு சொல்லி நேரடியா அன்புமணி ராமதாஸ் கிட்ட போக முடியாதுங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி சௌமியா அன்புமணி கூட்டிகிட்டு போய் எப்பவும் சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் போறார்.
அவரும் தள்ளாத வயதில் எந்திரிச்சுன்னு அன்பு சௌமியா அன்புமணிய நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி வாழ்த்துறார். அப்போ இந்த சமயத்துல இதுக்கு எதிர்ப்பு சொல்றது யாருன்னு சொல்லி சொன்னா ஜி.கே. மணி கண்டன குரல் கொடுக்கறாரு, பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டனமா குரல் கொடுக்கறப்போ இப்போ அந்த இடத்துல ஜி.கே. மணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு புகைச்சல் ஏற்படுது. இப்போ ஜி.கே. மணி அண்ணாமலை மாதிரி தனியா ஒரு வெப்சைட்டை தொடங்கி ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவாரா? கட்சி உருவாக்க பயன்படுத்துறப்போ அவருடைய மகன் தமிழ்குமரன் சினிமா பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார். அவரை வச்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி பல லட்சம் பேர் சொன்னா தனியா கட்சி ஏற்படுத்துவாராங்கிறது அது இனிமேல் தான் என்னன்னு தெரியும். 2 பேர்த்துக்குள்ள விரிச்சலை யாரு போட்டு போயிட்டாங்கன்னாக்கா சௌமியா அன்புமணி தன்னுடைய மாமனாரை பார்த்து விரிச்சலை போட்டு போயாச்சு. இது ஒரு பக்கம் அரசியல் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இந்த இடப்பட்ட கேப்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கடைசியா யாரு போய் கட்சி விட்டு விலகிறான்னு சொல்லி சொன்னா விராலிமலை தொகுதி எம்எல்ஏ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கட்சி விட்டு நான் நீக்கிறதுல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. தொண்டர்களை போய் கேட்கிறப்ப எல்லாமே தாவாக்காவுக்கு சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி தொண்டர்களை ஏகோபித்த அனுமதி ஆதரவு கொடுத்தாங்கிறதுக்காக வருகிற திங்கட்கிழமை சென்னையில ஆர்கே கன்வென்ஷன் ஹால்ல ஒரு 5000 பேர்த்துக்கு மேல திரட்டி தாவாக்கால சேரன்னு சொல்லி அதுக்கு உள்ள விழா பிரம்மாண்டமான ஏற்பாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதையே யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா மரகதம் குமரவேல் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய மரகதம் குமரவேலும் 30,000 பேர்த்த கூட்டிட்டு வந்து நான் கட்சியில சேர்த்து நான் ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க. ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியா பார்த்தா சேர் தான் காலியா இருந்தது. 2000 பேர்த்துக்கு மேல இல்ல. அந்த 2000 பேர்த்த வச்சுக்கிட்டு உசியானந்த ஒரு பக்கம் வீரவச்சனம், ஆனவர் ஒரு பக்கம் வீரவச்சனம், நம்ம நிர்மல் குமார் ஒரு பக்கம் வீரவச்சனம், காலி சேர பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த லட்சணத்துல அங்க மதுராந்தகத்துல தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா? நீங்க கூட்டத்தை காமிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு மக்கள் பார்த்திருப்பான். இல்ல அங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சாகுங்கிற மாதிரி ரொம்ப கொள்கையோடு இருக்கிறார். இந்த கேப்ல யாரு கெடா வெட்டுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா வேலுமணி சட்டசபையில போய் திமுகவை தாக்கி பேசுனீங்க, நல்லா தாக்கி பேசுன்னு சொல்லி இந்த வேலுமணி போய் நம்ம முதலமைச்சருக்கு கை கொடுத்துட்டு வர்றார். அப்போ அதிமுக இன்னும் புல்லுறுதியாத்தான் வேலுமணி செயல்பட்டு இருக்கிறார். வேலுமணியுடைய போக்கு எல்லாமே கண்டனத்துக்குரியதான். தொண்டெல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறான். இப்பதான் அந்த 25 எம்எல்ஏ போய் அங்க சேர்ந்து வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சு அமைதியா இருக்கிற சமயத்துல இவர் கை கொடுத்தத மீண்டும் அதிமுகவுல புகைச்சலை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு நம்ம வேலுமணி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 300 பஸ் யாரு இன்னைக்கு அடிக்க 300 பஸ் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி விழா எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா தமிழக முதல்வர் நம்ம மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில தான் இன்னைக்கு 300 பஸ் வழித்தடத்தை இயக்குறாங்க. அதுல இவர் குறிப்பா 29 ஏங்கிற பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு போறப்போ காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாரு. எனக்கு காசு கொடுக்காத டிக்கெட்டு ஓசல் போயதால மாநகர பேசுவாடல. பஸ்ல என்ன காசு கொடுத்தானுங்க அவனு, டிக்கெட் எடுத்தாள் அவனு. என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் அவ கடமை கண்ணா கருத்தா பாப்பான்ல. அதனால அவர் டிக்கெட் எடுத்து அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்துல படம் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் தள்ளாடிட்டு தான் இருக்குது. எங்க ஒரு தகராறு நடந்ததுன்னா அந்த ஸ்பாட்ல யார் இருப்பான்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பான். அந்த சம்பவத்தை நேரில் பார்க்கறதுக்கு போனா பரவாயில்ல, சம்பவத்தை செஞ்சவனே அவனா தான் இருப்பான். சம்பவத்தை செஞ்ச பாலியல் வன்கொடையாகட்டும், ஒரு குலக்கேஸ் ஆகட்டும், அடுதடி ரகலையாகட்டும், அன்னைக்கு ஒரு பஸ் டிரைவரை சீட்டில் வச்சு உதைக்கிறது எல்லாமே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினாலதான் குற்றச்செயல் நடந்துட்டு இருக்கிறதோடைய இதரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யாரும் நாட்டில் அமைதியாத்தான் இருக்கிறாங்க. நாட்டில் அட்ராசிட்டிஸ் பண்றவங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்காரர் தான். இதை விஜய் அவர்கள் அடக்கி வைக்கணும். ஆதவர்ஜனும் அடக்க போறதில்ல, நிர்மல் குமார் அடக்க போறதில்ல. இன்னைக்கு நிர்மல் குமார் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார்னா 40,000 மெகாவாட் கரண்ட் உற்பத்திய தனியார் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதுக்கு கொள்ளை லாபம் அடிச்சாங்க, அதனால தனியார் கொடுக்கலைங்கிறத கரண்ட் கட்டுக்கு உண்டானத மறைமுகமா குத்தி காமிக்கிறார்.
நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எட்டு காசு கொடுத்து வாங்கினாலும் கரண்டை இல்லாம கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்று வரையிலும் எப்ப கரண்ட் போகுதுன்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன அறிக்கை விடுறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பீஸ்காரர் பிடிக்கிட்டு போயிட்டானா? ஆனா தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல பீஸ் போயிருக்கும். அவன் என்ன பண்ணிருப்பான்? பீஸ் போயிருச்சுங்கிறக்க கரண்ட் வரலிங்கிறக்காக வேண்டி அந்த இடத்துல பீஸ் கேரியர் போயிருந்தா பீஸ் சுற்றி போடலாங்கிறக்காக போயிருப்பான். நீங்க அவனை போய் பிடிச்சிக்கிட்டு இவன் திருட்டுக்கணமாக பீஸை பிடிக்கிட்டான்னு சொல்லி அவனை குற்றச்சாட்டு சாத்துனீங்க. சரி, அது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அப்படி நடக்குமா? முதலமைச்சர் தொகுதியில பெரம்பலூர்ல நடக்குமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குமா? சென்னையில நடக்குமா? எல்லா பக்கமுமே இந்த பிரச்சனை கரண்ட் கட்டுங்கிறது இன்றைய வரை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு உண்டானத எத்து காசு கொடுத்தாவது வாங்கி தமிழக மக்களை காப்பாற்றணும். இந்த அளவு கரண்ட் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன ஆதவர்ஜின் பேசுறாரு? நீங்க உள்ளாட்சியில் நடக்கக்கூடிய தேர்தல் ஏதாவது ஒரு மேயர் தொகுதி ஜெயிச்சு காப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம் இந்த 40 நாள் நாரி கிடக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல இன்னும் அந்த பகல் கனவு இன்னும் எம்எல்ஏ மூஞ்சி அவனுக்கு தெரியாது. ஏதோ அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு அலையில் நீங்க ஜெயிச்சீங்க. இப்போ 5 தொகுதியும் அதிமுக ஜெயிச்சிருச்சுனாக்க உங்க ஆட்டம் காலி. கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த மகேந்திரன் கொள்கைவாதி, அவர் எங்க போய் சேர்ந்துக்கிட்டாருனாக்க தமிழக வெற்றி கழகம் சேர்ந்துட்டார். சேர்ந்ததை கம்யூனிஸ்டுடைய சண்முக கண்டன குரல் கொடுக்கிறாரு. இது சேர்ந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 5 தொகுதியில அதிமுக ஜெயிச்சதுனாக்க 4 கம்யூனிஸ்டுக்கார வெளியே வந்துருவான். வந்துருச்சுன்னா உங்களுக்கு தொங்கு சட்டசபை தான். நீங்க 105 பேர்த்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். 118 பேர் மெஜாரிட்டி காமிக்க முடியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். இப்ப தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தயாராகிடுச்சு. எல்லா பக்கமும் கொண்டுட்டு போய் அந்த ஓட்டு மிஷின் இவிஎம் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்து நாங்க தேர்தலுக்கு தயார் சொல்லி தேர்தல் ஆணையம் இருக்குது. இப்போ தமிழக அரசாங்கம், ஏன்னா ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு தமிழக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணி தேர்தல் நடத்தணும். கூடி சீக்கிரம் ஒரு மாதம் நடத்துறதுக்கு அறிவிப்பாங்க. அறிவிச்சா தமிழ்நாடு இந்த 6 தொகுதியும் அல்லோகலப்பட்டு போயிட்டு இருக்கும். இந்த இடப்பட்ட கேப்ல வைகோ சந்தில சிந்து பாடிட்டு இருக்கிறார். இருக்கக்கூடிய 4 தொகுதியில 2 தொகுதி தான் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னொரு 2 நாள் ஒரு கூட்டத்தை போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அப்படி பாருன்னா 8 தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும். 8 தொகுதியில் எலெக்ஷன் நடந்தா குட்டி செவருதான் ஆகும். அப்போ 8 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு போச்சுனாக்கா 6 மாதம் கழிச்சு தமிழக வெற்றி கழகம் துண்டோதை தோல்ல ஓட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரன் இதுவரை அவங்க பதவி வாங்கல. அவன் என்னைக்கு உங்க நடவடிக்கையை கண்காணித்து கொண்டு இருக்கிறவங்க தான் அவங்க. ரொம்ப நிலைமை மோசமா போச்சுனாக்கா அவங்க கூட்டம் வெளியே போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார் 4 கால்ல 2 கால் என்னைக்குனாலும் வெளியே போகணுங்க. அந்த 2 கால் சொல்றது கம்யூனிஸ்ட் குறிவித்தே சொல்றார். இதுல விடுதலை சிறுத்தைகள் வராது. ஒரு மந்திரி பதவி வாங்கிட்டாங்க இல்லையா, காங்கிரஸும் வராது, அங்கேயும் அவங்க பதவி வாங்கிட்டாங்க. முஸ்லீம் லீக் IMUL வர அது ஒரு மந்திரி ஷாஜகானுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க. அதனால மீதி இருக்கக்கூடிய 4 கம்யூனிஸ்டுக்காரன் தான் ரொம்ப அவங்களை கேவலப்படுத்தினா இது இருக்கக்கூடிய 6 தொகுதியிலும் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாக்க தமிழக வெற்றி கழகம் 6 மாதத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல நிச்சயமாக தோல்வி அடையும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதையும் விஜய் அவர்கள் கருப்பு கோட்டை போட்டு படத்தை எல்லா அரசாங்க அலுவலகத்தில் வச்சாங்க. ரேஷன் கடையில் வச்சான், கோஆபரேட்டிவ் பேங்க்ல வச்சான், கலெக்டர் ஆபீஸில் வச்சான், எங்கெங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வச்சாங்க. இப்ப என்ன பண்ணிட்டான் தமிழக வெற்றி கழகத்துக்கார பள்ளிக்கூடத்துல கொண்டுகிட்டு போய் நீ பள்ளிக்கூடத்துல வைக்கலாம் ஒன்றும் தப்பானா பள்ளி கிளாஸ் ரூம்ல கொண்டு படம் வச்சு பாடம் நடத்த உள்ள போய் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் முதலமைச்சர் படம் இருக்கும்னு சொல்லி பயங்கர அட்ராசிட்டிஸ். இது எல்லா வாத்தியார்களுக்கும் அங்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் பெரிய கைகலப்பாயி பெரிய ரொம்ப முத்தல் ஆனதுக்கு பின்னால்தான் அந்த கல்வி அமைச்சர் இருக்கிறார் இல்லையா ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ண கட்சி விட்டு நீக்கிருவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்காரன் அட்டூழியத்தில் இருக்கிறாங்கிறத அந்த மந்திரியா ஒத்துக்கிறார். கல்வி அமைச்சரே ராஜ்மோகனே அவர் ஒத்துக்கிறார்.
ராஜ்மோகன் ஒன்றும் வந்து பெரிய கல்வியில் வந்து ஒரு கில்லாடிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய வாத்தியாரை போட வேண்டிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இல்லை. வாத்தியார்கள் இன்னும் போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் மாற்றம் கொடுக்கணும். வாத்தியார்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த ஊர்லேயே வேலை செய்யறதுக்கு ஒரு நேர்காணல் நடத்துவாங்க. அதை கூட இன்னும் சரியா நேர்காணல் நடத்தலை. அது அப்படியே தான் இன்னும் வாத்தியார்கள்லாம் பொம்பிக்கிட்டு ரொம்ப பொறாமையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி அமைச்சர் பேசுறது வந்து அந்த கட்சிக்காரருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.